கோலாலம்பூர் கப்போங்கில் உள்ள உணவகம் ஒன்றில் ஏற்பட்ட மோதல் தொடர்பாக 3 ஆடவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஜலான் பசார் கப்போங்கில் கடந்த வியாழக்கிழமை காலை இந்த சம்பவம் நிகழ்ந்தது. உணவகத்தில் சாப்பிட்டுக் கொண்டிருந்த ஒருவர் மது போதையில் இருந்ததாக நம்பப்படும் இன்னொருவரை முறைத்து பார்த்ததால் ஏற்பட்ட வாக்குவாதம் பின்னர் கலவரமாக மாறியது. இந்த மோதலின் போது உணவகத்தில் இருந்த நாற்காலிகள் மற்றும் கண்ணாடி பொருட்கள் வீசி எறியப்பட்டன. வைரலான வீடியோ தொடர்பில் விசாரணையில் இறங்கிய போலீஸ் 3 சந்தேக நபர்களை கைது செய்து மே 14 வரை தடுத்து வைத்துள்ளது. மக்களே, பிக் இந்தியா ஷாப்பிங் ஃபெஸ்டிவல் மற்றும் ஃபுடி மச்சா ஃபுட் ஃபெஸ்டிவல் பேரா இப்போ A1 பிக் ஃபாலிம்க்கு வரோங்க. மே 14 தொடங்கி 17 வரை நாட்டின் புகழ்பெற்ற வைரல் ஃபுட்ஸ், பிரீமியம் மற்றும் பூத்திக் கலெக்ஷன்ஸ், சாரி, குர்தா, குர்திஸ், இமிடேஷன் ஜுவல்லரி அனைத்தும் ஒரே இடத்துல. தரமான பொருட்கள் நியாயமான விலையில ஃபுடி மச்சா ஃபுட் ஃபெஸ்டிவலில் 100க்கும் மேற்பட்ட சுவையான உணவுகள். டெய்லி வாங்க மக்களே, சாப்பிட்டுக்கிட்டே ஷாப்பிங் பண்ணலாம். ஜோஹர் ஸ்கூடாயில் கொலையில் முடிந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பாக 3 சந்தேக நபர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். சனிக்கிழமை தமான் இண்டஸ்ட்ரி ஜெயாவில் ஒரு கேளிக்கை மையத்திற்கு வெளியே சிங்கப்பூரில் வேலை செய்யும் 27 வயது இளைஞர் சுட்டுக் கொல்லப்பட்டார். உடனிருந்த அவரின் நண்பர் மீதும் துப்பாக்கிச் சூடு பட்டு காயமடைந்தார். இந்நிலையில் பெறப்பட்ட புகாரின் அடிப்படையில் விசாரணையில் இறங்கிய போலீஸ் ஒரு பெண் உட்பட 26 முதல் 29 வயதுக்குட்பட்ட 3 வரை கைது செய்தது. கைதான போது அவர்களிடம் ஆயுதம் எதுவும் காணப்படவில்லை. ஆனால் சோதனையில் அவ்விரு ஆண்களில் ஒருவருக்கு பழைய கிரிமினல் குற்றப்பதிவு இருப்பது கண்டறியப்பட்டது. கொலைக்கான காரணம் குறித்து போலீசார் தீவிரமாக விசாரித்து வரும் நிலையில் குண்டர் கும்பல் நடவடிக்கைகள் அல்லது திட்டமிடப்பட்ட குற்றச் செயல்களுடன் இதற்கு ஏதேனும் தொடர்பு இருக்கும் சாத்தியத்தை அவர்கள் மறுக்கவில்லை. மக்களே, உங்களுக்கு ஒரு நல்ல செய்திங்க. நம்ம பிக் இந்தியா ஷாப்பிங் ஃபெஸ்டிவல் மற்றும் ஃபுடி மச்சா ஃபுட் ஃபெஸ்டிவல் பேரா இப்போ A1 பிக் ஃபாலிம்க்கு வரோங்க. மே 14 தொடங்கி 17 வரைக்குங்க. நாட்டின் புகழ்பெற்ற வைரல் ஃபுட்ஸ், ஆன்லைன் மற்றும் ஹோல்சேல் வெண்டர்ஸுடன் பலவிதமான பொருட்கள், பலவிதமான உணவு வகைகள் நீங்கள் சுவைப்பதற்கும் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என காத்துக் கொண்டிருக்கின்றது. பிக் சேல், பிக் டிஸ்கவுண்ட். சிங்கப்பூரில் மத உணர்வுகளை புண்படுத்தும் வகையில் மசூதிகளுக்கு பன்றி இறைச்சி அடங்கிய கடிதங்களை அனுப்பிய 62 வயது ஆடவருக்கு 15 மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. தான் கெங் வி எனும் அந்த நபர் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் 7 மசூதிகளுக்கு பன்றி இறைச்சி துண்டுகள் அடங்கிய கடிதங்களை அனுப்பினார். ஒரு பெண்ணுடன் ஏற்பட்ட தனிப்பட்ட முன் விரோதம் காரணமாக அவரை பழிவாங்க திட்டமிட்டு இந்த காரியத்தை அவர் செய்துள்ளார். அந்த பெண்ணின் தொடர்பு விவரங்களை கடிதத்தில் குறிப்பிட்டிருந்த தான் மசூதி நிர்வாகத்தினர் கோபமடைந்து அந்த பெண்ணை தொடர்பு கொண்டு தொந்தரவு செய்வார்கள் என எதிர்பார்த்தார். ஆனால் மசூதி நிர்வாகிகள் நிதானத்துடன் போலீசில் புகார் அளித்தனர். இந்த நிலையில் சிங்கப்பூரின் பல்லின சமூக நல்லிணக்கத்தை சீர்குலைக்கும் இத்தகைய செயல்களை ஒருபோதும் ஏற்க முடியாது என்று நீதிமன்றம் தெரிவித்தது. மத உணர்வுகளை புண்படுத்தியது மற்றும் பெண்ணை துன்புறுத்தியது ஆகிய குற்றச்சாட்டுகளின் கீழ் அவருக்கு இந்த தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. வணக்கம் மேக்ஸ், உங்கள் புதிய OTT உலகம். எல்லா வகை தகவலும் பொழுதுபோக்கும் ஒரே இடத்தில், குறைந்த விலையில் நிறைந்த அனுபவம். இப்போது 2 மாதங்களுக்கு இலவச சந்தா. வணக்கம் மேக்ஸ், உங்கள் பொழுதுபோக்கின் புதிய முகவரி. சமையலுக்கு நேரம் இல்லையா? இதோ செஃப் EG ப்ராடக்ட்ஸ். சைவமும் அசைவமும் சூடு செய்து சாப்பிட தயாரான வீட்டு சுவை. ரூம் டெம்பரேச்சரில் பாதுகாப்பாக வைக்கும் நம்பகமான உணவு. எந்த ரசாயனமும் இல்லை, எந்த பதப்படுத்தும் மருந்தும் இல்லை. ஷாப்பி, லசாடா, டிக்டாக் எங்களின் அதிகாரப்பூர்வ அகப்பக்கத்தில் இன்றை வாங்குங்கள். செஃப் EG ப்ராடக்ட்ஸ், வீட்டு சுவை உங்கள் ஓட்டத்தில். மத்திய கிழக்கில் நிலவி வரும் பதற்றம் புதிய உச்சத்தை எட்டியுள்ளது. ஈரானுடனான 1 மாத கால போர் நிறுத்தம் தற்போது லைஃப் சப்போர்ட், அதாவது உயிர்காக்கும் நிலையில் இருப்பதாக அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். ஈரான் சமர்ப்பித்த அமைதி பேச்சுவார்த்தைக்கான புதிய ஆவணத்தை குப்பை என்று கூறி நிராகரித்த ட்ரம்ப் ஈரானின் அணுகுமுறை மிகவும் பலவீனமாக இருப்பதாக குற்றம் சாட்டினார்.
அணுசக்தி தொடர்பான அமெரிக்காவின் கோரிக்கைகளை ஈரான் ஏற்காததே இந்த விரிசலுக்கு முக்கிய காரணமாக கருதப்படுகிறது. இந்த மோதலால் உலக சந்தையில் எரிபொருள் விலை உயர்ந்துள்ளது. ஹோர்மூஸ் நீரிணையை ஈரான் முடக்கி வைத்துள்ள நிலையில் அமெரிக்காவும் ஈரான் துறைமுகங்களுக்கு கடும் தடையை விதித்துள்ளது. இதன் பாதிப்பை குறைக்க கூட்டரசு எரிவாயு வரியை தற்காலிகமாக நீக்க ட்ரம்ப் பரிந்துரைத்துள்ளார். இந்த சூழலில் ஈரானுக்கு அழுத்தம் கொடுக்கும் முயற்சியாக சீன அதிபர் ஜி ஜின்பிங்கை சந்திக்க ட்ரம்ப் திட்டமிட்டுள்ளார். இரு தரப்புமே பிடிவாதம் காட்டுவதால் போர் நிறுத்தம் நீடிக்க வெறும் 1% வாய்ப்பு மட்டுமே உள்ளதாக கூறப்படுவதால் உலக நாடுகள் பெரும் அச்சத்தில் உள்ளன. வணக்கம் மேக்ஸ், உங்கள் புதிய OTT உலகம். எல்லா வகை தகவலும் பொழுதுபோக்கும் ஒரே இடத்தில், குறைந்த விலையில் நிறைந்த அனுபவம். இப்போது 2 மாதங்களுக்கு இலவச சந்தா. வணக்கம் மேக்ஸ், உங்கள் பொழுதுபோக்கின் புதிய முகவரி. விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அடையாளம் தெரியாத பறக்கும் பொருட்கள் அல்லது UFO தொடர்பான ரகசிய கோப்புகளை வெளியிட உத்தரவிட்டுள்ளது உலகளவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பென்டகன் எனப்படும் அமெரிக்க தற்காப்பு அமைச்சு ஏலியன் ஃபைல்ஸ், அதாவது வேற்று கிரகவாசிகளின் ஆவணம் என்று அழைக்கப்படும் முதற்கட்ட ரகசிய ஆவணங்களை கடந்த மே 8ஆம் தேதி வெளியிட்டது. இந்த அதிரடி நடவடிக்கையை தொடர்ந்து வேற்று கிரகவாசிகள் இருப்பது இவ்வாண்டுக்குள் உறுதிப்படுத்தப்படுமா என்பது குறித்து கிரிப்டோ சந்தையான பாலி மார்க்கெட்டில் மில்லியன் கணக்கான டாலர் பந்தயம் கட்டப்பட்டு வருகிறது. தற்போது வரை சுமார் $33 மில்லியன் மதிப்பிலான பந்தயங்கள் இதில் முதலீடு செய்யப்பட்டுள்ளன. அமெரிக்க மக்கள் உண்மையை அறிய தகுதியானவர்கள் என கூறியுள்ள அதிபர் ட்ரம்ப் மிகவும் சுவாரஸ்யமான பல தகவல்கள் விரைவில் வெளிவரும் என்று சூசகமாக தெரிவித்துள்ளார். அதேவேளையில் ஏலியன்கள் குறித்த ஆதாரங்கள் ரகசியமாக மறைத்து வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுவதை முன்னாள் அதிபர் பராக் ஒபாமா போன்றவர்கள் மறுத்துள்ளனர். அமெரிக்க அரசாங்கத்தின் வெளிப்படைத்தன்மையான இந்த நடவடிக்கை பல தசாப்த கால மர்மங்களுக்கு விடை தருமா அல்லது வெறும் யூகமாகவே முடியுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். அரசாங்க ஊழியரா நீங்கள்? கடனுதவி வேண்டுமா? கவலை வேண்டாம். உங்கள் பண தேவையை தீர்க்க காத்திருக்கிறது அரசாங்கத்தின் முழு அங்கீகாரம் பெற்ற நிதி நிறுவனம் அங்காதான் ஜாதி டீரி. எளிய முறையில் குறுகிய காலத்தில் உங்களின் கடனுதவி அங்கீகரிக்கப்படும். உடனே திரையில் காணும் QR கோட்டை ஸ்கேன் செய்து மேல் விவரங்களை பெற்றுக் கொள்ளுங்கள். இது ஒரு சில நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஒருவருக்கு ஹெந்தா வைரஸ் தொற்று பாதிப்பு ஏற்பட்டவுடன் அதன் அறிகுறிகள் தென்படும் போதே அந்த நபரால் மற்றவர்களுக்கு தொற்று பரவும் வாய்ப்பு அதிகம் இருப்பதாக உலக சுகாதார அமைப்பு WHO எச்சரித்துள்ளது. அட்லாண்டிக் பெருங்கடலில் பயணித்த MV ஹாண்டியஸ் எனும் சொகுசு கப்பலில் பரவிய இந்த தொற்று குறித்து புதிய ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த தொற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் தங்களுக்கு சோர்வு மற்றும் தசைவலி போன்ற ஆரம்பகட்ட அறிகுறிகள் தோன்றிய உடனேயே மற்றவர்களுக்கு தொற்றை பரப்பும் அபாயம் இருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது. குறிப்பாக ஆண்டஸ் வைரஸ் எனப்படும் ஒரு வகை ஹெந்தா வைரஸ் கிருமி மனிதர்களிடமிருந்து மனிதர்களுக்கு பரவக்கூடியது என்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த கப்பலில் பயணம் செய்த 3 பயணிகள் ஏற்கனவே உயிரிழந்துள்ள நிலையில் தற்போது 7க்கும் மேற்பட்டோருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த பயணிகள் தனிமைப்படுத்தப்பட்டு தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருகின்றனர். இருப்பினும் இந்த தொற்று பொதுமக்களிடையே பெரிய அளவில் பரவும் அபாயம் தற்போது குறைவாகவே உள்ளதாக WHO கூறுகிறது. ஆரம்ப கட்டத்திலேயே தொற்றை கண்டறிந்து சிகிச்சை பெறுவது உயிரிழப்புகளை தவிர்க்க உதவும் என்று மருத்துவ நிபுணர்களும் கூறியுள்ளனர். ஏர்போர்ட்ல வேலை செய்யணுமா?
திறன் மேம்பாட்டுத் துறையின் அங்கீகாரம் பெற்ற AME ட்ரெய்னிங் அகாடமி உங்களின் சரியான தேர்வு. சிறந்த கல்வி, ஏர்போர்ட்டிலேயே நடைமுறை பயிற்சி. 2026 ஆண்டுக்கான மாணவர் சேர்க்கை இப்போ திறந்தாச்சு. AME ட்ரெய்னிங் அகாடமி விமான போக்குவரத்து துறைக்கான உங்களின் நுழைவுச்சீட்டு.